வெண்ணெய் பூக்கள் powered by Britannia Nutri Choice Digestive, co-presented Oyalo Snacks. அதே வேற யாரும் கிடையாது. கிளைமேட்ல ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி மைண்ட் மூட்லாம் செட் ஆயிடுச்சு. அதனால ஒன்னே ஒன்று, ஒரே ஒரு கட்டிங் ப்ளீஸ். இல்ல போயிடலாம் வாங்கிட்டாங்களே, நான் ரெடியாவே அது பாருங்க கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து எடுத்துன்னு வந்துட்டேன். நீ எஸ் நீனா வித் யுவர் பர்மிஷன் லைட்டா எஸ் அண்ணாவா சொல்லுங்க. பெர்மிஷன் கேட்கணும்னு நினைச்சீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். புரியல அப்படின்னா? எஸ் ஆனா லைட்டா. ஓகே வதாஜி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, நீ படம் பாரு பாரு. என்ன வேலை செஞ்ச? யாரா பாத்திருந்தா பெரிய சண்டை வந்திருக்கும். முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. என்ன? இன்னைக்கு நம்ம என்ன வேலை செஞ்சாலும் பாரு பாரு பாரு, அப்படியே தங்க மாதிரி தகது சொல்லிடுறாரு. நான் ஈரத்துனாரு அச்சி ஆளே கிடையாதுங்க. என்னங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? ஒன்று அப்புறமா சாப்பிட்டுருக்கேன்னா லைட்டா தாங்க சிரிப்பாரு. நீங்க படம் பாருங்க படம் பாருங்க. ஐயோ வாஜர் சூப்பர் வாஜர். ஐயோ வாஜர் லவ் யூ லவ் யூ. இத படி. என்னங்க இது? படிச்சாதானே தெரியும், படி. என்னங்க இது? சாரி கல்பனா, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் சிரி. என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? நான் சிரிக்கலங்கிறதுக்காக ரத்தத்துல எப்படி எல்லாம் எழுதுவீங்களா? கையை காட்டுங்க. அதெல்லாம் வேணாம். முதல்ல கையை காமிங்க. இது ஒரு விஷயம்னு நீங்க எதுக்கு போய் ரத்தத்துல எல்லாம் கையை காமிங்க. அந்த கை கையில ரத்தம் இல்ல. என்னங்க ரெண்டு கையிலயும் காயமே இல்லாம இருக்கு? எப்படி எழுதுனீங்க அப்போ இத?
அது வந்து ரத்தத்தால தான் எழுதணும்னு நினைச்சேன். ஆனா அது கொஞ்சம் வலிக்குமா, அதான். ஆதிபராசக்தி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த குங்குமம் கார்லயே இருந்துச்சா, அதை வச்சே எழுதிட்டேன். சாரி கல்பனா, நான் தான் வலி தாங்க மாட்டேன்ல. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். நண்பா நாகராஜா, இவ்வளவு சந்தோஷமான குடும்பத்தையாடா மல்லிகான்ற விசச்செடியால அழிக்க பார்க்குற? விட மாட்டேன்டா. மல்லிகாவுக்கு மறுபடியும் வைக்கிறேன் ஒரு பெரிய ஆப்பு. என்ன இது, கதவு தட்டுற மாதிரியே இருக்கு. இல்ல என் பிரமையா? ஐயோ, வணக்கம் மேடம். மறுபடியும் நான் தான் உங்க பஞ்சாயத்து பண்ணலான்னு வந்திருக்கேன். என்ன அன்னைக்கு வாங்கி கட்டிட்டது பத்தாதா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்வாங்க. வெக்கமே இல்லாம மறுபடியும் வந்து நிக்கிற. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன மேடம் இருக்கு? நம்ம பண்ற ஒரு விஷயத்தினால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும்? சொல்லுங்க பாப்போம். இங்க பாரு, மரியாதையா சொல்றேன், கடுப்பேத்தாம இங்க இருந்து போயிடு. மேடம், சீனை ரொம்ப லென்த்தா வளவலன்னு இழுக்காம கண்டென்ட்டை மட்டும் சுருக்கமா சொல்லிட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க, ப்ளீஸ் கோஆபரேட். என்னமோ நாகராஜ் என் கூட இருந்தா தான் சந்தோஷமா இருப்பான், அவனுக்கு என்ன மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும், அவன் என்ன மட்டும்தான் நேசிக்கிறான்னு அன்னைக்கு சொன்னீங்களே. இல்ல இல்ல, நீங்க சொன்ன மாதிரி காதுல விழுந்துச்சு, அதான் சொன்னேன். நீங்க சொன்னீங்களே அந்த விஷயம், அது உண்மை இல்லைங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அதாகப்பட்டது என்னவென்றால், நாகராஜ் உங்களை விரும்பல, நாகராஜ் வேதவல்லியை மட்டும்தான் லவ் பண்றான். அதுக்கான ஆதாரத்தை அதிகாரப்பூர்வமா அடிச்சு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலாம்ங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். எதை வச்சுட்டு அப்படி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு பல காரணங்களும் இருக்கு, என்கிட்ட பல ஆதாரங்களும் இருக்கு. ஆமா மேடம், நாகராஜ் உங்களை எங்கேயாச்சும் வெளியில கூட்டு போயிருக்காரா? கோயிலு, குளம், பார்க்கு, பீச்சு, சினிமா அப்படின்னு எங்கேயாவது உங்களை கூட்டு போயிருக்கானா? மாட்டானே, கூட்டிட்டு போயிருக்கவே மாட்டானே. ஜெயிலு மாதிரி இந்த 4 செவுத்துக்குள்ளேயே உங்களை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பானே, அப்படித்தானே? ஆனா அந்த பையன் இருக்கானே, வேதவழியை எங்கெல்லாம் கூட்டிட்டு போறா தெரியுமா? கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், இம்புட்டு எதுக்கு நேத்து ராத்திரி சினிமா கூட கூட்டு போயிருக்கானா பாத்துக்கங்களேன். ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அட என்ன மேடம் அப்டேட் இல்லாம இருக்கீங்க? மேடம், நாகராஜும் வேதவல்லியும் காதல் புறாக்கள் மாதிரி பறந்து பறந்து பல இடங்களுக்கு சென்று லவ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அதனாலதான் சொல்றேன், நீங்க நாகராஜோட லைஃப்ல இருந்து போயிடுங்க மேடம். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் தம். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ என்னடா சொல்றது, அதை நான் எப்படா நம்புறதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாகராஜ் வேதவல்லியோட லவ்வை ப்ரூவ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் மேடம். நாகராஜ் வேதவல்லியின் காதலை நேரடியாக கண்டுகளிக்க
நான் ஒரு அட்ரஸை ஒரு துண்டு சீட்ல எழுதி அந்த கதவுல சொல்லி வச்சுட்டு போறேன். நாளைக்கு 1 மணிக்கு டிங் டாங்னு நீங்க அங்க வந்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளவு ஜாலியா லவ் பண்றாங்கன்னு. அப்படி நான் சொல்ற மாதிரி அவங்க 2 பேரும் லவ்வா பேசி நடந்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அப்புறம் நீங்க என் நண்பன் நாகராஜ் வாழ்க்கையில இருந்தே போயிடணும். இனிமே அவனை தொந்தரவு பண்ணவே கூடாது. இதான் நான் உங்களுக்கு வைக்கிற சவாலு. என்ன மேடம், சவாலுக்கு ரெடியா? நாளைக்கு அங்க வருவீங்களா? மேடம், நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட்ரஸ அங்க எழுதி வச்சுட்டு போறேன். ஓகே? சரி மேடம், வர்ச்சா. டாடா, பை. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். உண்மையா இருக்குமோ? அட்ரஸ் எழுதி வச்சுட்டு போறேன்னா சீட்டை வச்சுட்டு போறேன்னா வணக்கம். மீண்டும் மீண்டும் அதே பஞ்சாயத்து தான். என்ன மேடம், இந்த துண்டு சீட்டை நீங்க தேடுவீங்கன்னு எனக்கு அப்பவே நல்லா தெரியும். நான் பாட்டுக்கு அதை எங்கேயாவது வச்சுட்டு போக அது காத்துல எங்கேயாவது பறந்து போச்சுன்னு வைங்களேன். அதனாலதான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்காமையே போயிட்டேன். இந்தாங்க, வாங்கிக்கங்க. பை த பை, நாளைக்கு 1 மணிக்கு ஸ்பாட்ல மீட் பண்ணலாம். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஏன்னா இந்த பஞ்சாயத்து சொல்வதெல்லாம் உண்மை. வரட்டா மேடம்? நாளைக்கு உங்களை ரொம்ப எதிர்பார்ப்பேன். வந்துருங்க. போய் தொலை. தேங்க்யூ மேடம், கண்டிப்பா வந்துருங்க. பை. மணி 1 ஆச்சு. இந்நேரம் நம்ம கணக்குப்படி மாப்பிள வந்திருக்கணுமே. ஆளையே காணோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. வந்துட்டான். நாங்க நான் சொன்ன ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது? உள்ள போ. பாட்டு பஞ்சாயத்து நம்ம பிளான் படி 1வது பார்ட்டி வந்தாச்சு. 2வது பார்ட்டி வந்துட்டா மாபெரும் சக்சஸ் தாண்டா. ஆஹா, 2வது பார்ட்டியும் அறை விடு. காட், யூ ஆர் டபுள் கிரேட் காட். மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. குணமகளே. போதும். அவங்க வந்தாச்சாவா? அவங்க ஆல்ரெடி உள்ள என்ட்ரி கொடுத்து அவங்க அல்சாட்டியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பார் மல்லிகா, பார். முழுசா வேதவழியோட புருஷனா மாறி இருக்க ஏன் நண்பே நாகராஜனே பார். அவ அடிக்கிற காதல் லூட்டிகளே அல்சாட்டிங்களே உள்ளே போய் பார். மல்லிகா, என்ன குடும்ப மல்லிகா இது? ஜெர்கண்டி ஆவோஜி. என்ன இன்னைக்கு ஹோட்டல் எல்லாம்? அது ஒண்ணு இல்ல, 2000 ஃப்ரீ வவுச்சர் கிடைச்சது. அதானே பார்த்தேன். கிஃப்ட் வவுச்சர் கிடைச்சதுனால தான் கூட்டிட்டு வந்தீங்களா? நான் எப்படி சொல்றீங்க? கிஃப்ட் வவுச்சர் கட்சி நான் வேற யாரையும் கூப்பிடாம உங்களை கூட்டு வந்திருக்கேன்னா ஒய் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான். வாங்க அங்க எங்க பாக்குறீங்க? அங்க பாருங்க. பாருங்க மேடம், நன்னா பாருங்க. உங்க முன்னாள் காதலன் அவளோட இந்நாள் கணவனா இருக்கிறத உங்க கண்ணார நல்லா பாருங்களே. அப்புறம் என்னாச்சு? கண்ணுக்கு மை போட்டீங்களா? எப்பவும் போடுறதானே.
பட் சரியா போடல. ஆமா பாருங்க, இந்த கண்ணு லெஃப்ட் லெஃப்ட்ல இந்த பக்கங்க. இருங்க வாங்க, மேலே பாருங்க. வைங்க மொத்தத்தையும் கொண்டாங்க போங்க. மேலாஜி நிறைய ஆர்டர் பண்ணிருக்கேன், அது லேட்டா வரும். அது முன்னாடி வில் ஸ்டார்ட் டிஷ். உள் கட்டு கட்டணும், வந்து விளையாடுவோம். அதெல்லாம் கிடையாது, நல்லா சாப்பிடணும். தனக்குள்ள வேதா மேல அன்பு இருக்குங்கிறத காட்டுறதுக்காக எப்படி அவனே பரிமாறின்னு இருக்கான் பாத்தீங்களா? இங்க பார்க்காதே, அங்க பாருங்கோ. சாப்பாடை வச்சு ஒரு நீதி கதை இருக்கு தெரியுமா? அப்படியா? நீதி கதையா? என்ன கதை? ஒரு ஊர்ல 2 பேருக்கு முன்னாடி விதவிதமான டேஸ்டான சாப்பாடு கொண்டு வந்து வச்சாங்களாம். 2 பேரும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாமா. ஆனா ஒரு கண்டிஷன் சொன்னாங்க. என்ன கண்டிஷன்? என்ன இருக்க வால்யூமை மியூட்ல போட்டாங்களா? ஆடியோவே சரியா கேட்க மாட்டேங்குதே. அவங்க 2 பேரையும் கீழே குனியாம கைய மடக்காம சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க. கைய மடக்காம கீழே குனியாம எப்படிங்க சாப்பிட முடியும்? ஆனா அவங்க 2 பேரும் அன்னைக்கு சாப்பிட்டாங்களே. எப்படிங்க கைய மடக்காம எப்படிங்க சாப்பிட முடியும்? எப்படி சாப்பிட்டாங்கன்னு புரியலையா? புரியலையே. எப்படிதான் சாப்பிட்டாங்க? யுவர் ஆனர், ஊட்டி விடுறோம் யுவர் ஆனர். இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த கொடுமையை பார்க்க முடியாது. ஐ அம் கோயிங், யூ கம் லேட்டர். பப்ளிக்கும் கூட பார்க்க மாட்டேன். இவன் அவனு கூட்ட, அவன் இவனு கூட்ட, அவங்க 2 பேரும் ஹாப்பியா சாப்பிட்டு முடிச்சாங்க. சாமா மாட்டுருங்க. எப்படிங்க இந்த மாதிரி பயங்கரமான நச்சு மாட்டெல்லாம் பிடிக்கிறீங்க? சூப்பருங்க. ஆகா, பேக்ல மல்லிகா நிக்கிற போட்டுக்கு ஃப்ரண்ட்ல கண்ணால ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. டப்பா கீஞ்சுது. ஐயோ என்ன பண்றது? மல்லிகா நான் அசால்ட் பண்ண போறா, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. சத்தடா ராஜா, ஏதாவது யோசிடா, யோசி. ஓகே, கொஞ்சமா அறியுதுங்க உங்களுக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறீங்க? என்னங்க நீங்க நிம்மதியாக விட மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் என் கூட வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்? என்னாச்சு? என்ன ஆச்சுன்னா கேட்காதீங்க. எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு உங்களை பிடிக்கல. இந்த மாதிரிலாம் பண்ண எனக்கு எரிச்சலா இருக்குது. அதை சொல்லிட்டு உங்களை கூட்டினாங்க. பிடிக்காதுன்னு கோமா தானே பேசுறாரு, காதலா பேசலையே. பஞ்சாயத்து ஓகே கண்மணி, வேலன் வேலை. என்ன மேடம், படம் நல்லா இருந்துச்சா? கொன்னுடுவேன். அங்க என்ன பஞ்சாயத்தாச்சு? ஆமா, என்ன வரவும் போறவங்கள அடிச்சுட்டு போறாங்க. நான் என்ன கோயில் மணியா? நல்ல வேலை, மல்லிகா போயிட்டா. எஸ்கேப். ஐயோ, இங்க ஓவர் ஆக்டிங் பண்ணி சொதப்பிட்டுமே. எனர்ஜி நின்னுச்சா? இல்ல இல்ல, இது விக்கல் நின்னுச்சா? விக்கலா? ஆமா, அதாவது விக்கல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஏதாவது நம்ம ஷாக்கிங்கா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், விக்கல் நின்றுடும். அதனால தான் உங்களுக்கு ஷாக்கிங் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து உங்களை திட்டுற மாதிரி நச்சேன். இப்போ உங்களுக்கு இந்த விக்கல் நின்றுச்சுல. எனக்கு விக்கலே வரலங்க. அப்புறம் எதுக்கு திட்டினீங்க? ஐயோ,
இல்லைங்க ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்குதுங்க. இல்லை உங்களுக்கு விக்கல் வர மாதிரி எனக்கு தோணுச்சா, அதனால தான் நான் ச்சே. சரிங்க சாப்பிடுங்க. நான் தான் பயங்கரமான காமெடி பண்ணிட்டேன். நீங்க விக்கிட்டீங்க நினச்சி நான் உங்களை திட்டி ஐயோ ஐயோ சரியான காமெடி. சாப்பிடுங்க. மலே என்ன நினைச்சிருக்காங்க, கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கூட டீசன்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. இவ்வளவு பார்த்தீங்கன்னா அப்படியே பத்தின்னு வருது. சார் ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. எஸ் 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 நான் பயங்கர கோவமா இருக்கிறேன், சூடா இருக்கிறேன். எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவ்வளவு கொஞ்சம் கூட இங்கிலீஷ் கிடையாதா? இந்த மாதிரி பண்ணவங்களை பார்த்து எனக்கு பயங்கர கடுப்பு வருது மல்லிகா. ஐயா சே, யார் மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரு? சேம் வேதவள்ளி. ஓ, வேதவள்ளி மேல நீங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு. யா நான் ஆச்சரியம். நான் மல்லிகா எப்படி சொல்லிட்ட? நாளது மதியவே மாட்டேன் ஐயா. அப்படியே லெஃப்ட கட்டி ரைட்ல அடிப்பேன். பொக்கு பொக்குன்னு வாங்குவோம். நல்லா ஒரு மாதிரி தெரியும்ல. சரி, இப்ப எதுக்கு அவன் மேல கோவமா இருக்கீங்க?